அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நிஜமா? இல்லப்பா, எப்பவுமே நீதான் நிஜமா. இந்த முத்து எப்பவுமே என்னைக்குமே எல்லாருக்கும் ஒரு சேவகன் தான். நீங்க தான் எனக்கு எஜமா. அப்புறம் சொல்றேன். எனக்கு வந்து சேவ் பாபு அவர்கள் வந்து நான் நடிகன் அவருக்கு முன்னாலேயே எனக்கு தெரியும். நல்ல நண்பர்கள் நாம. ரொம்ப அருமையான மனிதர், நல்ல நண்பர். அவர் எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர் வந்து ஒரு சீரியஸாகவோ கோபமாகவோ இருந்து நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அவர் கூட நம்ம சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. முள்ளுமலையிலிருந்து முத்து, அண்ணாமலை, வேலைக்காரன் எல்லாமே என் மேலே வந்து ஒரு அளவு கடந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு பிரியம். எப்பவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். சிகரெட் நிறுத்து, உடம்பு செத்துக்க வேண்டாம், ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லுவார். நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு தான் அது தூக்கி கீழே போட்டு அது அனுப்பிச்சிடுவார். ஸோ அவர் முன்னால் வந்து நான் சிகரெட்டை சாப்பிட மாட்டேன். ஒரு சம்பவம் அந்த அண்ணாமலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டைலாக், அந்த வீட்டில் வந்து சவால் பண்ணுற டைலாக் ஒரு 10-12 டேக் ஆச்சு. சரியாக வந்து ஓகே ஆகலை, அது அந்த எமோஷன் சரியாக வரல. அப்படி இருக்கும்போது சரத்பாபு அங்கே அவன் முன்னாடி தான் பேசுறது. கேட்ப ரஜினி கொஞ்சம் கூச்சி வைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் சொல்லுங்க அது சொல்லிட்டு ஒரு சிகரெட் தான் அப்படி சொல்லிட்டு பற்ற வச்சு அந்த சிகரெட் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸ்டாக அந்த டேக் ஓகே ஆச்சு. இல்லை, அந்த ஒரு அன்புக்கு நான் சொல்கிறேன். நீ ஹெல்த் பார்த்துக்கோ, நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி.